மணல்மேட்டு வந்திருக்கோம். கோடியக்கரை ஏரியா. இங்கே வந்து இப்போ இங்கேருந்து போட்டிங் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். வாங்க போட்டிங் போகலாம். போட்டு வந்து இங்கே வந்துட்டுருக்கு. இந்த போட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு ரைடு இருக்குது கடலுக்குள்ளே. நம்மளும் நோக்கி வந்துருச்சு. இறக்கி கரைக்கி வந்தாச்சு. போட்டில் ஏற போகலாம். போட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளம்ப போகிறோம். ஏய் நீ சும்மா இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. நிற்கிறது ரொம்ப பயத்தில் தான் நிற்கிறோம். இந்த ஃப்ரெண்டு கேமராவா ஒரு ப்ரோ உங்களை கவர் பண்ணுறேன். வாங்க நடுக்கடல் நெருக்கி கடலோட ஒரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னு சொல்ல மாட்டேறாங்க. அடி விழுந்தாலும் விழுகும். அடி விழுந்தாலும் முதல் விழுந்தாலும் பாருங்க, கடல் எங்கன இருக்கு. இங்கே வந்து கடலில் வந்து தர கட்டுது. கடலோட ஆழத்தை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடல் எங்கே இருக்குன்னு பாருங்க. கரை நம்ம பார்க்குற கரை அவ்வளோ தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. கரை தெரியுது. ப்ரோ ஹாய் கேட்டுங்க. தான் பழனி ப்ரோ நம்மளை வந்து கடலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. யா நம்மளோட நண்பர் கவி, இவரும் பழனி ப்ரோவும் தான் நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க, இவர் தான் கப்பலுடைய தமிழன். பார்த்துக்குங்க.
போட்டு விட்டுருவாரு. கப்பல் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு 2-3 கப்பல் இருக்கு. நம்ம இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. தெரியாம இருந்தானே கரைக்கு நம்ம நெருக்கி பார்த்தோம்னா இங்கே அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது வந்து இந்த லைட் நைட் நேரத்தில் வந்து நம்ம வலையை தூக்குறதுக்கு உண்டான லைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போதைக்கு ஆங்கர் போட்டிருக்கு, சும்மா வந்து நிற்கிறக்காண்டி கடலோட ஒரு பகுதியில் நிற்கிறோம். போட்டில் ஆங்கர் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நடுக்கடலில். ஸ்ரீலங்கா இங்கேருந்து வெறும் 60 கிலோமீட்டர் தானே, போகலாம் மாட்டோம், பயப்படாங்க. கடலோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. மதிய உணவுக்கு இறால் மீன் எல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ப்ரோ தான் கப்பலுடைய தமிழன். நன்றி நன்றி. நடுக்கல்ல தள்ளி இறங்கி தள்ளுற பெருமை எல்லாம் சுபாஷ் தான் செய்யும். கடலுக்குள்ள கப்பலை இறங்கி தள்ளுறாரு இவர் தான். எங்கிட்ட வேணாலும் தள்ளுவீங்களா? என்னங்க போலீஸ்காரங்களா? காலையிலேருந்து போட் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ க்ளோஸாக போட் பார்க்கல. மொத்தம் 3 போட் இங்கே இருக்கு. இருக்கா இங்கே ஒரு போட் இருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போறாரு, திருப்பி மூவ் பண்ண போறோம். இப்போ கவி ப்ரோ வந்து திருப்பி ஓட ஸ்டார்ட் பண்றாருல. என்னைய பீச் கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போட்டு ஓட்டுறாரு நம்ம எல்லாரும் நினச்சிக்குவோம். ஆனால் இவர் சும்மா வெறும் கம்பியை தான் முடிச்சு நிற்கிறாருங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம ஒரு கடலுக்குள்ள வந்து நெருக்கி போய் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு கடலுக்குள்ள வந்து. சாப்பிட்டாச்சு.